18ஆம் நாள் ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கலைஞனுக்கு நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, மீண்டுமா எங்களுக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கவும், உங்களுடைய பாடல்களை பாடவும், ஆண்டவரே உங்களோட உறவாடவும் நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய எஜமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் கேட்பதை எல்லாம் எங்களுக்கு அருள்கிறவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது ஆண்டவரே நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் சுகவீனத்தோடு இருக்கும் போது ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற தேவன், பலவீனத்தோடு இருக்கும் போது ஆண்டவரே பலத்தை தருகிற தேவன். இப்பேற்பட்ட அந்த பெரிய தேவனை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீர் எங்களோட எஜமானா இருந்து நாங்கள் பயப்பட தேவை இல்லாதபடிக்கு
எல்லா ஜாதிகளையும் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உயரத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எல்லாம் ரட்சிக்க வைத்திருக்கிறார். இதோ இந்த கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது நாம் எந்த ஒரு கலக்கமும் கொள்ளாமல், எந்த ஒரு திகைக்காமலும் தேவனை நோக்கி உற்சாகத்தோடு பார்த்து, இன்னும் இந்த உலகத்திலே பயமில்லை, இன்னும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் கலக்க தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே, இம்மட்டிலுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலும், அவர் நம்மோடு இருக்கிறபடினாலும் எல்லோரும் கரங்களை கட்டி சொல்லலாமா? நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் சுரூபமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லையே என்று. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே.
இயலாது, மாற்ற கூடாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. நினைப்பது நடந்தே தீரும், நடக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்திருப்பதினால ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையாகவே முடியும் என்று ஆண்டவரே என்னுடைய கரத்தினுடைய ஆண்டவரே நேரத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை இந்த மாலை 18ஆம் நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்க, உங்களுக்காக அநேகருக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த நேரத்துக்காக அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதத்தில் 49 முதல் 56 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கரின் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுவேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஜெபமனோ. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சில காரியங்களுக்காக சபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஏசப்பா, இந்த சபைகள் கிறிஸ்தவம், வேதத்தை நம்புகிறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், அவர்கள் கண்களை திறக்கிறீர்கள், வசனங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள், பல வழிகளை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், ஜெபம் முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறீர்கள். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை விபத்துக்கள் வரட்டும், என்னதான் நடக்கட்டும், உலகத்தில் ஜெபம், கடவுளோடு பேசுகிற அனுபவம், அது விசேஷமான ஒன்று என்பதை எங்களுக்கு நீங்க சொல்லி காட்டிருக்கீங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் இந்த இரவிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றோம். அழிவை நோக்கி போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபம். அழிவு என்று சொல்லும் போதே அந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையப்பா. அழிவு, அழிவை குறித்த செய்தி, அழிவு குறித்ததான வார்த்தை, அது மிக ஆபத்தான வேதனையான வார்த்தை அல்லவா. அதனால்தான் அங்க ஜெபம் பண்ற எல்லாரும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டுமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களோடு பேச வேண்டுமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமே. ஒருவரும் கெட்டு போவது, ஒருவரும் அழிந்து போவதை எங்க ஆண்டவர் விரும்புவதில்லை. எல்லாரும் மாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆண்டுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் ஜெபம் பண்றோம். இருளை பின்பற்றி வாழ்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒளியின் வழி இருக்கிறது, ஒளியின் தன்மை இருக்கிறது, ஒளியாகிய தெய்வத்தின் மகிமை இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்காம எப்பொழுதுமே இருளை விரும்பி இருளுக்குரிய காரியத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என இருட்டில் செய்யறது தப்பான காரியம்பா. இருளில் செய்யப்படுகிற காரியம் அது பயத்திற்குரிய ஒன்று. அந்த இருளையே பின்பற்றி இருளை வாஞ்சித்து அதிலே வாழ வேண்டும் என்று யோசிக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை தாரும். நிறைய பேர் இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க, நல்லத விரும்புறதில்ல,
இருள் என்பது கெட்டது, தீமையானது. அதை பின்பற்றி வாழ்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். நீதி இல்லாமல், நேர்மை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். மேல்மட்டமானாலும் சரி, கீழ்மட்டமானாலும் சரி, நீதி இருக்க வேண்டிய இடத்துல நீதி இல்லை, நேர்மையாய் பேச வேண்டிய இடத்தில் நேர்மை இல்லை. அதனால்தான் மனஸ்தாபங்கள், அதனால்தான் விரோதங்கள், அதனால்தான் பலவிதமான கஷ்டங்கள். ஏசப்பாவும் இடத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம், நீதியுள்ள வாழ்வை கொடுக்க வேண்டுமே, நேர்மையான மக்களாய் மாற்ற வேண்டுமே. நீங்க தான் கிரியை செய்யணும். எப்பொழுதும் தங்களை உணராமல் மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்கிற மக்களுக்காக வேண்டும். நிறைய தப்பு பண்ணுவாங்க, நிறைய பேர், ஆண்கள் பெண்கள், அவங்க வாழ்க்கையில தவறுகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எப்பவுமே பிறரை குற்றப்படுத்தி அது நிமித்தம் தங்களை மாற்றிக் கொள்றதில்லை, தங்களை மாற்றிக்கொள்வதில்லை. பிறரை குற்றப்படுத்துவது நிமித்தம் அநேகர் வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளா இருக்குப்பா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எப்பொழுதும் தங்களை உணராமல் பிறரை குற்றப்படுத்தி வாழ்கிற ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு தங்கள் வாழ்வை உணர ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். முறை சொல்லி வாழ்கிற மக்களை சந்திக்க வேண்டுமே. அப்பா, கொலை வெறி பிடித்த மக்கள் இருக்காங்களே, கொலை செய்யறவங்க, வெறி பிடிக்கிறவங்க, கொலை வெறியை தூண்டுகிறவர்கள், அவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். இதனாலெல்லாம் தேசம் கெட்டு போகிறது அல்லவா, அழிவின் பாதையில் போகிறார்கள் அல்லவா. இதை பின்பற்றி போகிற வாலிபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்களே, கல்ல தூக்கி போட்டு தலையை உடைக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சாகடிக்கிறாங்க, பேப்பர்ல படிக்கும் போது நிறைய சர்வ சாதாரணமா இருக்குப்பா. இதெல்லாம் அசுத்தாவியின் கிரியைகள் அல்லவா, மோசமான மூர்க்க வெறி பிடித்த சத்ருவின் செயல்பாடுகள் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் இந்த கொலை வெறி பிடித்த மக்கள் இதயங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, சமாதானத்தை நீங்க விரும்புறீங்க, சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம். ஆனால் சமாதானத்தை கெடுக்கிற மக்கள் அழிவுக்குள்ளே இருக்காங்களே. சமாதானத்தை கொடுக்கிறவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள் அழியாத இடத்துல, நல்ல இடத்துல இருக்காங்கப்பா. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்தருளும். இதெல்லாம் எல்லாருமே அரசியல்வாதி, அரசியல் வட்டாரத்தில் இருக்காங்க, ஆன்மீக ரீதியில் இருக்காங்க. எல்லா நிலையிலும், எல்லா சமயத்திலும், எல்லா நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி கிரியை செய்யும். சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வமே, சமாதானத்தை கெடுக்கிற மக்களை சந்திங்க ஆண்டவரே, சந்திங்கப்பா, ரட்சிய ஆண்டவரே, மாற்றங்களை உண்டாக்கும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தேசங்களில் சமாதானம் இல்லை, சபைகளில் சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை. எனவே அந்த சூழ்நிலைகளை மாற்றி பரலோகத்தின் தேவன் இங்க சமாதானம் கொடுக்கும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறதான குழுக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தீவிரம், நல்லதுக்கு தீவிரம் காட்டலாம், தீவிரமா செய்யுங்க, சீக்கிரமா செய்யுங்க. நல்லதுக்கு தீவிரம் காட்டலாம், ஆனால் தீமைக்கு தீவிரவாதம் காட்டி அரசியலுக்கு விரோதமாய், தலைவர்களுக்கு விரோதமாய் அதற்குன்னு ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு இது நிமித்தம் கொலை கொள்ளை, இது நிமித்தம் விபச்சாரம், இது நிமித்தம் வேசித்தனம், இது நிமித்தம் தவறாய் சம்பாதிப்பது, இது நிமித்தம் அநேக குடும்பங்களை நடுவீதியில் விடுவது, திட்டம் வகுத்து செயல்படுவது நல்லது இல்லப்பா. நீங்க இறங்க வேணுமே.
தீவிரவாதிகளை தொட வேண்டும், துப்பாக்கி ஏற்றுகிறவர்களை தொட வேண்டும், தவறாய் வாழ்கிறவர்களை தொட வேண்டும், பிரச்சனையை தூண்டி விடுகிற ஜனங்களை தொட வேண்டும். நீங்க அப்படிப்பட்ட மக்களை சந்தியும், நீங்க அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெருமையினாலே, தங்களுக்குள் இருக்கிற பெருமையினால் மற்றவர்களை நோகடிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பெருமையான பேச்சு, அதனாலே மற்றவர்களை தரக்குறைவாய் பேசுவது, பெருமையான பார்வை, அதிநிமித்தம் மற்றவர்களை வருத்தப்படுத்துவது, பெருமையான சிந்தனை, மற்றவர்களை தங்களை விட ரொம்ப கேவலமா நினைக்கிற மக்கள் உண்டல்லவா? அந்த தங்களையே அறியாம ஜாதி பெருமை, ஐஸ்வர்ய பெருமை, ஆணவங்கள், படிப்பு பெருமை, அழகு பெருமை, இப்படி பல பெருமைக்கு இடம் கொடுத்து மற்றவர்களை கேவலமாய் பார்க்கிற மக்களை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. வருத்தப்படுகிற மக்களை சந்திக்க வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் பாதிப்பு, லட்சக்கணக்கான மக்கள் மரணம். இதனால கண்ணீர் விடுகிற மக்கள் உண்டு. வெளியே ஜனங்க போக முடியல. மருத்துவமனையிலே கூக்குரல், வீதிகளிலே கூக்குரல், வீடுகளிலே கூக்குரல், எங்க போனாலும் வேதனைகள் ஆண்டவரே. ஒரு நல்ல தைரியமா வெளியில வேலைக்கு போக முடியாம, எதையோ செய்ய முடியாம, நல்ல நிகழ்ச்சிகளை நடத்த முடியாம, கூட்டங்களை நடத்த முடியாம, நல்ல நல்ல கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாம இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இந்த கொள்ளை நோய் நிமித்தம். இது நாங்க யாரை குறை சொல்ல போறோம்ப்பா? இது என்ன நாங்க செய்ய முடியும்? ஆனா ஒன்றே எங்களுக்கு தெரியும், உம்மால் அப்படியே மாற்றி அமைக்க முடியும். இது எதனால் வந்ததா இருந்தாலும் சரி, அது மனுஷனுடைய பாவமா இருக்கட்டும், அது மனுஷனுடைய சூழ்ச்சிகளா இருக்கட்டும், பெருமைப்படுத்தவர்களா இருக்கட்டும், அல்ல தந்திரமான செயல்பாடுகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உலகம் முழுவதும் இருக்கிற ப்ராப்ளம், பிரச்சனைகள் ஆண்டவரே, ஆனால் உம்மால மட்டும்தான். பிசாசால ஒண்ணும் பண்ண முடியாது, விஞ்ஞானத்தால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆட்சியால ஒண்ணும் பண்ண முடியாது, பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அறிவை வைத்து ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசிக்கலாமே தவிர இதை நிறுத்த முடியாது. ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நீர் ஒருவர் மட்டும்தான். உம்மால முடியும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலை சீக்கிரம் மாற்றி போட்டிருக்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் ஜனங்க நார்மல் நல்ல சரியான நல்ல நிலைக்கு திரும்ப முடியல. ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கிராமத்துல உள்ளவங்களும் பட்டணத்துல உள்ளவங்களும் எல்லா இடத்துல உள்ளவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் விடுதலை தாரும். நாங்கள் உம்மிடத்தில் அதற்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவராலே கூடாதது ஒன்றுமில்லை. உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்திலே கிரியை செய்யும். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். துதிக மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் சொன்னார் ஜெபியுங்கள் என்று எல்லாருக்கும் நாம் ஜெபிக்கிறோம். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து இந்த நாளில் நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 10ஆம் வசனம். அதில் உள்ள ஒரு காரியங்களை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பு கூட அதே 10ஆம் வேறொரு வசனத்தில் சில வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். இந்த 10ஆம் வசனத்தில் உள்ள ஒரு காரியம், இதற்கும் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளே தெளிவோடு வாழ வேண்டும். தேவன் இன்னைக்கு நிறைய பேர் தேவன் இல்லாமல் இருக்கிறார்கள். தெளிவை போல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் குழப்பங்களாய் மாறிவிடுகிறது. தேவனை அறிந்த மக்கள் கூட நம்ம எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், தெளிவா யோசிக்கிறோம், தெளிவாய் பேசுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அநேகருக்கு
குழப்பம் பண்ணுகிறவர்களாய் நிறைய பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் அந்த உலகத்திலே வாழும் போது பிறருக்கு தெளிவை உண்டாக்க ஒரு நல்வழி காட்டுகிற மக்களாக காணப்பட வேண்டும். அதனால்தான் நாம் தேவனுக்குள் தான் தெளிவோடு இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் தெளிவை உண்டாக்குகிறவர். குழப்பத்திற்கு அவர் தேவன் அல்ல, கலகத்திற்கு அவர் தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவனாக காணப்படுகிறார். 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். எவ்வளவு ஒரு கஷ்டமான வார்த்தை பாருங்கள். இது எவ்வளவு ஒரு வேதனையான காரியங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. யூதா என்ற அப்போஸ்தலன், கர்த்தருடைய மனுஷன், கடைசி காலங்களில் உபதேசத்தால் மயக்கமடைந்து வாயில வந்தபடியெல்லாம் பேசி சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி தெய்வத்துக்கு விரோதமாய் வசனங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்ட ஜனங்களை தவறான பாதையில் கொண்டு போகிற நிலைமை இருக்கிறதுனால அவர்கள் தேவனை சார்ந்து தெளிவோடு வாழ்ந்து எச்சரிப்பு பெற்று கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையிலே போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் மிகுந்த பாரத்தோடு இந்த நிருபத்தை எழுதி நிறைய விஷயங்களை இதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் இவர்கள் யார்? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள் பார்க்கிறோம். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா தூஷிப்பவர்கள், தெரியாததை. அப்போ தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். தெரிஞ்சது போல பேசுவாங்க பாருங்க. அதனால குழப்பம் வருது. திடீர்னு ஒரு காரியத்தை குறித்து இவங்களுக்கு தெரியல, யாரோ சொன்னாங்கன்ட்டு அதை வெளியிட்டுருவாங்க, பதிவு செய்வாங்க. அது எத்தனை பேருக்கு பிரச்சனை வருது, எவ்வளவு பேருக்கு பாதிப்பை உண்டாக்குறது. இந்த கள்ளத்தனமான அல்லது தவறான காரியங்களை செய்யக்கூடியவங்க என்ன பண்றாங்க? தெரியல, எனக்கு தெரியும்னா தெரியும், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், நான் பார்த்தேன், ஓகே பார்த்தேன்னு சொல்லணும். எனக்கு இது தெரியல, இல்லை எனக்கு நான் கவனிக்கல. வேதம் சொல்லுது, உண்மைன்னா உண்மை பேசு, இல்லைன்னா இல்லைன்னு பேசு. மற்றதெல்லாம் சாத்தானால உண்டானது, தீமையினால் உண்டானது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தின் குழப்பத்துக்கு காரணம் தெரிஞ்சது போல கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. அரசியல் வட்டாரத்தில் கூட சில பதிவுகளை போடுவாங்க, சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இல்லாம போடுறதுனால எவ்வளவு பெரிய குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது பாருங்கள். இவர்கள், இந்த தவறாய் செயல்படுகிறவர்கள் என்ன செய்யறாங்க? தெரியாதவைகளை, தெரியாதத பேசுறாங்க, வாயினால ஒரு காரியத்தை செய்யறாங்க, தூஷிக்கிறாங்க. தூஷித்தல் என்பது ஒரு தப்பான வார்த்தை. தெரியாதவைகளை, அப்ப தெரிந்தவர்களை சொல்லுகிறவர்கள் யார்? தெரிஞ்சவங்களை சொல்றவங்க மற்றவங்களை நல்வழிப்படுத்துகிறவர்கள். தெரிந்தவர்களை சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை தெளிவுபடுத்துகிறவர்கள். தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, இவங்க யாரு? அந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்துல இவங்க புத்தி இல்லாத மிருகங்களை போல. புத்தி, எத்தனையோ மிருகங்கள் புத்தியா இருக்கு. ஆனா சில மிருகத்துக்கு அறிவு இருக்கிறது, அது கொடுக்கப்பட்ட அறிவுக்கு உட்பட்ட, அதுல கூட புத்தி இல்லாத மிருகம் அப்படின்னு வேதம் சொல்லும் போது மிருகங்கள் கூட சிலது புத்தி இல்லாம செயல்படுற காரியம் இருக்கிறது என்பது விளங்குகிறது. அப்போ புத்தி இல்லாத மிருகங்களை போல பாருங்க, சுபாவப்படி அப்படின்னா தாங்கள் விரும்புகிறபடி. புத்தி இல்லாத மிருகம் போல
முரட்டுத்தனமா. புத்தி இல்லாத மிருகம்னா என்ன பண்ணுது? முரட்டுத்தனமா. நல்லவங்களும் தெரிவதில்லை, கெட்டவர்களும் தெரிவதில்லை, என்ன செய்யறோம்னு அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சுபாவம் மிருகங்களை போல, புத்தி இல்லாத மிருகத்தை போல அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் இவர்கள். அப்ப அங்க ஒரு நல்ல நிலை காணப்படவில்லை, மோசமான தன்மைதான் காணப்படுகிறது. அவங்க மிருகங்களை போல சுபாவப்படி என்ன செய்யறாங்க? தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே. அப்ப சிலது தெரியுது இது ஆபத்தானது, தங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த பாதை சரியில்லை, ஆனா அந்த பாதையில போறாங்க. இதை பேசுவது சரியில்லை, ஆனா அதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை முயற்சிப்பது சரியில்லை, இது தேவனுக்கு மாறானது, இது சத்தியத்துக்கு விரோதமானது, இது பக்திக்கு மாறானது, இது பரிசுத்தத்துக்கு விரோதமானது. தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்களா? தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதே போல கெடுத்துக் கொண்டவர்கள் பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க. எனவே அருமையானவர்களே, இந்த நாளிலும் இவங்களுடைய முடிவு பாருங்களேன். இவங்க முடிவு இன்னும் கூட பார்த்தா ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தா இவர்கள் யார்? ஆவிக்குரியவர்கள் இல்ல, மாம்சத்துக்குரியவங்க. ஆவிக்குரிய நல்ல காரியங்களை பேசுவாங்க, நல்ல காரியத்தை செய்வாங்க, தாங்களா போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாமிசத்தின்படி தீர்மானிக்கிறவர்கள். இவங்களுக்கு என்ன நடக்க போதா? அநீதத்தின் பலனை என்ன செய்யறாங்க பாருங்க, அதற்குரிய பலன் தான் கிடைக்க போகிறதா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் இவர்கள் யார், அவர்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள், கெட்டு போகிறவர்கள், மிருகங்களை போல சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், மாமிசத்தின்படி நடப்பவர்கள், அநீதியின் பலனை அடைகிறவர்கள், கடைசி அவருடைய முடிவு அழிவு. ஆரம்பத்துல நல்லதா இருக்கு, எல்லாம் ஆரம்பத்துல நன்மையா இருக்கும், முடிவு அழிவு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிலிப்பியர் 3:19. எனவே அதனால்தான் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால இந்த சத்தத்தை கேட்கிற சபை மக்களா இருக்கட்டும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்குள் தெளிவோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்காங்க, நம்ம சபைகள்ல இருக்காங்க. இவங்க நோக்கம் எல்லாம் மதிப்பும் மரியாதையும் பணமும் மேட்டிமையும் அதுக்குள்ள இருக்கும். ஆனா நாம உஷாரா இருக்கணும், தெளிவோட இருக்கணும், கர்த்தரை பிடிச்சு கொள்ளணும். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம், நல்லவர்கள் பேர் வாங்கணும், தப்பா வழிகாட்டுறவங்கிற பேர் வாங்க கூடாது, யாருக்கு தீமையானவர்கள் நிலைமை வரக்கூடாது. சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்தை வெளிப்படுத்தணும், சத்திய தேவனுக்குள் ஒப்பு கொடுக்கணும், அவர் ராஜ்யத்தை கட்டணும், சாத்தானை எதிர்த்து நிற்கணும். பரலோக ராஜ்யத்திற்காக நாம் கூட்டம் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற கூட்டத்திற்கு நாம் காரணமாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மாற நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை தருவார், நன்மையாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யாரையாவது இப்படிப்பட்ட நிலையில இருந்தா அவங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. கேட்டுக்கு போகிற வழி தங்களையே கெடுத்துக் கொள்ள வேணாம். தெரிஞ்சதுன்னு சொல்லட்டும், தெரியாதத வச்சு பிரச்சனை உண்டு பண்ற நிலைமை வேணாம். இந்த வசனங்கள் எங்களை விழிப்பாக மாற்ற கிருபைதார். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபம் பண்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் இந்த ஜெபம் நாளை மாலை நீங்கள் கவனிங்க.
இந்த வார்த்தைகளை கேளுங்க, உங்களை தெளிவாக்கி கொள்ளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.